அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதும், நீங்க கேட்டதுக்கும் மேலாவே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தேவதை தான் இது. விளையாட்டா இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட நீங்களே அசந்து போற அளவுக்கு நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னா கட்டாயமா இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதியும் இந்த நாள்ல இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 5 நாட்கள்ல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த 5 மிளக வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல இந்த மிளகு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு பணமும் சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் முழுமையா அடையும். அந்த வகையில அந்த பரிகாரத்தை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம். பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். கடன் பிரச்சனை மட்டும் இல்லாம வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் வறுமை விலகிறதுக்காகவும் தன தானியங்கள் சேர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி செய்கின்ற தொழில்ல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, வேலையில எனக்கு சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். கடன் தீர்றதுக்காகவோ வறுமை விலகிறதுக்காகவோ இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இப்படி தீராத கடன் பிரச்சனை இருக்கு, இந்த கடன் தீர்றதுக்கு என்னதான் வழின்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை தினமும் காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய படிப்படியா குறைக்கும். நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு வராது. இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த கல்லுப்பு பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதுமானது. கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா சாதாரண டேபிள் சால்ட்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த
இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்குது. சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படும். 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல செலவுகளுக்கு இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதனால எந்த ரூபாய் நோட்டை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மிளகு பரிகாரத்தை செய்யறவங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இது உங்க விருப்பம் தான். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் தேவதையோட நம்பர், அதாவது ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டும் தேவதை எண்ணும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 0. கவுண்ட்ங்கிறத முதல் லைன்லயும் 5 to 0ங்கிற தேவதையோட நம்பரை 2வது லைன்லயும் எழுதிக்கோங்க. இதுல நீங்க கவுண்ட்னு எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி 5 to 0ங்கிற ஏஞ்சல் நம்பரை 5 to 0ன்னு தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதிக்கோங்க. 520, 520ன்னு சொல்லி சேர்த்து நீங்க சொல்லக்கூடாது. இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு இன்ஸ்டன்டா நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. இந்த 5 to 0ங்கிற தேவதையோட நம்பர் அபரிமிதமான பணத்தை, அதாவது நம்ம தேவைக்கும் அதிகமாகவே பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த ரெண்டையும் எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுக்கு மேல இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது. இப்ப நீங்க ரூபாய் நோட்டை வச்சு அந்த ரூபாய் நோட்டுக்கு மேல இந்த பேப்பரை வச்சு இந்த பேப்பர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பை வச்சு இந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கோங்க. இப்படி ரூபாய் நோட்டை சுருட்டினதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. ரூபாய் நோட்ல இருந்து கல்லுப்பு வெளியில வராத மாதிரி பார்த்து சுருட்டி உங்களுக்கு சுருட்டுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அந்த ரூபாய் நோட்ல பேப்பரையும் 1/2 ஸ்பூன் கல்லுப்பையும் வச்சு ரூபாய் நோட்டை நீங்க மடிச்சுக்கவும் செய்யலாம். இத உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு 5 to 0ங்கிற இந்த தேவதையோட நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சொல்லலாம். எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நமக்கு தேவை கிடையாது. ரூபாய் நோட்டை உங்க கையில வச்சுக்கிட்டு 5 to 0, 5 to 0ன்னு சொல்லி நிறுத்தி நிதானமா சொல்லணும். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரூபாய் நோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து நீங்க தண்ணீர்ல உடனேயே கரைச்சு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சிட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த ரூபாய் நோட்டை நீங்க எப்பயும் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கல்லுப்பு நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கி கொடுக்கும். நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி பணத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல மடங்கு பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்ததா 5 to 0ங்கிற தேவதையோட நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி அந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டும் நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி பல விஷயங்களை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.